ஒரு கிராமத்தில் இலந்தை மற்றும் வள்ளி என்ற 2 பெண்கள் வாழ்ந்து வந்தனர். அவர்கள் இருவரும் சிறந்த நண்பர்கள். ஆனால் இலந்தை பணக்காரியாகவும் வள்ளியோ ஏழையாகவும் இருந்தாள். இலந்தை மிகவும் சுயநலவாதி, எதையும் யாருடனும் பகிர்ந்து கொள்ள மாட்டாள். ஆனால் வள்ளி மிகவும் பண்பானவள் மற்றும் பிறருக்கு உதவ வேண்டும் என்ற நல்ல மனது கொண்டவள். ஒருநாள் இலந்தை தன் வீட்டிற்கு விருந்துக்காக சுவையான பாயாசம் செய்தாள். அந்த வாசனையால் கவரப்பட்ட வள்ளி இலந்தை வீட்டிற்கு வந்தாள். பாயாசத்தின் வாசம் மிக நன்றாக இருக்கிறதே, கொஞ்சம் எனக்கு கிடைக்குமா என்று ஆசையுடன் கேட்டாள். அதற்கு இலந்தை, இது விலை உயர்ந்த பால் மற்றும் முந்திரி பருப்புகளைப் போட்டு காய்ச்சியது. இதை உன்னுடன் பகிர்ந்து கொள்ள முடியாது என்று கடுகடுப்பாகச் சொல்லிவிட்டாள். வள்ளி மன வருத்தத்துடன் திரும்பிச் சென்றாள். அதே நாள் வள்ளி தனக்கு கிடைத்த கஞ்சியில் ரைஸ் ப்ருவெல், சிறிது சர்க்கரையை போட்டு கலக்கி வைத்திருந்தாள். அப்போது இலந்தை தன் வீட்டில் பாயாசம் குடித்ததால் வந்த நெஞ்செரிச்சல் மற்றும் வயிற்று வலி காரணமாக வள்ளியிடம் வந்தாள். வள்ளியின் கஞ்சியை பார்த்த இலந்தை, வள்ளி, நீ என்ன குடிக்கிறாய்? எனக்கு இப்போது எரிச்சலாக இருக்கிறது. இந்த கஞ்சி கொஞ்சம் குளிர்ச்சியாக தெரிகிறது, எனக்கு கொஞ்சம் கொடுக்கிறாயா என்று கேட்டாள். வள்ளி ஒரு நிமிடம் கூட தாமதிக்காமல் தன் கஞ்சியில் பாதி அளவை இலந்தையின் கிண்ணத்தில் ஊற்றிக் கொடுத்தாள். இலந்தை அந்த கஞ்சியை குடித்ததும் அவளுடைய நெஞ்செரிச்சலும் வயிற்று வலியும் குறைந்து போயின. அப்போதுதான் இலந்தைக்குத்தான் செய்த தவறு புரிந்தது. நான் உன்னுடன் என் விலை உயர்ந்த பாயாசத்தை பகிர்ந்து கொள்ள மறுத்துவிட்டேன். ஆனால் நீ உன்னிடம் இருந்த மிக குறைந்த உணவையும் என்னுடன் மனப்பூர்வமாக பகிர்ந்து கொண்டாய் என்று கூறி தன் சுயநலத்திற்காக மன்னிப்பு கேட்டாள். அன்றிலிருந்து இலந்தை தன் பேராசையையும் சுயநலத்தையும் விட்டுவிட்டு வள்ளியைப் போலவே எல்லாவற்றையும் மற்றவர்களுடன் பகிர்ந்து வாழ கற்றுக்கொண்டாள். நீதி: பகிர்ந்து வாழ்வதே உண்மையான இன்பம்.